ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்டைய காலத்தில் தொல்காப்பியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது தொல்காப்பியம் தான் நம்ம நிலத்தை 5 வகையாக பிரித்தது, பொழுதுகளை பிரித்தது, இது எல்லாமே தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் தான் பிரித்து வச்சுருப்பார். ஓகேங்களா? இதிலேருந்து நமக்கு கண்டிப்பாக டிஎன்பிசியில் ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதனால தான் இதை எழுதிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு தொல்காப்பியத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகள் இருக்குது. ஒன்று எழுத்ததிகாரம், 2 சொல்லதிகாரம், 3 பொருளதிகாரம். ஓகேங்களா? இந்த பிரிவுகளில் நிலம் எத்தனை வகையாக தொல்காப்பியர் பிரிச்சிருக்காரு அப்படின்னா 5 வகையாக தொல்காப்பியர் நிலத்தை பிரிச்சிருக்காரு. என்னென்ன வகை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா? பொழுது பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று சிறு பொழுது, இன்னொன்று பெரும்பொழுது. 5 திணைகளின் அக ஒழுக்கங்கள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையை தான் 5 திணைகள், அதாவது அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அக ஒழுக்கங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ குறிஞ்சி அப்படின்னா என்னென்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தலும், முல்லைனா இருத்தலும் இருத்தல் நிமித்தலும், மருதம் அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தலும், நெய்தல் அப்படின்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தலும், பாலை அப்படின்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தலும். ஓகேங்களா? இன்னொரு டைம் சொல்லுங்கள். குறிஞ்சி அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தலும், முல்லை அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தலும், மருதம் அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தலும், நெய்தல் அப்படின்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தலும், பாலை அப்படின்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தலும். ஓகேங்களா? அடுத்து சிறுபொழுதுகள் பார்த்தோம் இல்லையா? 2 வகை இருக்குது. சிறுபொழுது ஒன்று, பெரும்பொழுது ஒன்று. சிறுபொழுதுலாம் என்னென்னன்றதை பார்த்துடலாம். காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. இது எல்லாமே தான் என்னென்னா 6 இது இருக்கு இல்லையா? இந்த 6மே சிறுபொழுதுகள். ஓகேங்களா? அதாவது ஒரு நாளோட 6 கூறுகளை தான் சிறுபொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பெரும்பொழுது அப்படின்னா ஒரு ஆண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னென்ன பாருங்கள். இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். அவ்வளோதான். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.